சரி, இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஐம் தேங்க்யூ லார்ட் அண்ட் தேங்க்யூ ஜெஃப்ரி ஃபார் திஸ். இன்னைக்கு வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பேசேஜ் மட்டும் வாசிக்கலாம், ஒரு குட்டி பேசேஜ். மேத்யூ சாப்டர் 12 33 இருந்து 37 வரைக்கும். யாராவது வாசிக்கிறீங்களா? ரீட் பண்றோம். மேத்யூ என்னது? மேத்யூ 12 33 இருந்து 37 verse. ஓகே. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வேர்ஸ்ல எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலா இந்த வேர்ஸ் வந்து எனக்கே ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி இருந்தது. ஸோ அதனாலதான் நான் இந்த பேசேஜ் எடுத்தேன். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆண்டவர் வந்து 3 விஷயத்த சொல்றாரு. 3 காரியங்களா அதை டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஒரு மரத்தை பத்தி சொல்றாரு. எப்படி அது குட் ஃப்ரூட்டா இருக்கும், கொடுக்கும், நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட கனி கொடுக்கும். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் அப்படின்றாரு. கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். அது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பேசிக்கான ஒரு பேரபிள், ஒரு எக்ஸாம்பிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு சொல்றாருன்னா, அங்க அவர் அந்த சூழ்நிலையில சுத்தி இருக்கிற அந்த பாரசீஸ் அவங்களுடைய ஆட்களுக்காக சொல்றாரு. ஏன்னா அவங்களுடைய சிந்தை ஃபுல்லா ஆண்டவருக்கு அதாவது கான்ட்ராடிக்டா இருக்கும். எல்லாமே உல்டாவா இருக்கிற காரியங்களா இருக்கும். அவருக்கு பிரியமில்லாததா இருக்கிற விஷயங்களா இருக்கும். ஆப்போசிட்டா பேசுகிறவர்களா அவருடைய மைண்ட் செட் உள்ள ஆட்களா இருப்பாங்க. ஆனா அவங்களோட வார்த்தைகள் ஆப்போசிட்டா இருந்தா கூட எப்படியா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பாய்சனஸா இருக்கும். ஒருத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், ஒருத்தரை ரணப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளா தான் அந்த வார்த்தைகள் இருக்கும். ஒரு கொஸ்டினரியா, ஒரு டவுட்ஃபுல்லா, ஒரு நெகட்டிவிட்டியா, ஒரு இம்பேலன்ஸ்டா இருக்கிற விஷயங்களாவே வந்து அவங்களோட வார்த்தைகள் வந்து எல்லா இடத்துலயும் அவருடைய ஆண்டவருடைய என்ன சொல்றது, அந்த டீச்சிங்ல போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய கூட இந்த பாரசீஸ் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஒரு நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி ஒரு கான்ட்ராடிக்டா இருக்க மாதிரியே இருக்கும். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அந்த அந்த 34 செகண்ட் ஹாஃப் மட்டும் வாசிங்க ஜெஃப்ரி. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னா இதுல என்ன சொல்றாருன்னா, நம்மளோட வாயில இருந்து தான் வந்து என்ன வருது அப்படின்னா வார்த்தைகள் வருது. நம்மளோட வாயில இருந்து தான் நம்ம என்ன காரியங்கள் பேசுறோமோ, என்ன செய்யணுமோ, என்ன ரியாக்ட் பண்ணுமோ, எல்லாமே ஒரு ரியாக்ஷன். நம்மளோட ஹோல் பாடியோடைய ரியாக்ஷனே எதுல இருக்கு அப்படின்னாக்கா நம்மளோட வார்த்தைகள்ல தான் இருக்கு. சோ அதுதான் அவர் மென்ஷன் பண்றாரு லாஸ்ட்ல வேர்ஸ்ல சொன்னாக்கா, நம்மளோட வார்த்தைகள், நம்ம வாயில என்ன பேசுறோமோ அதை வச்சுதான் நம்மளுடைய நியாய தீர்ப்பின் போது நம்ம அதை ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அது எதுக்கு சொல்றாருன்னா, நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்து அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்துறார். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், நமக்கு என்ன வேணும், நம்ம கிட்ட ஆண்டவர் என்ன பேசுறாரு அப்படின்னு யோசிக்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மள யாரா படிச்சிருக்காருன்னா தன்னுடைய சாயல்ல தன்னுடைய பிள்ளையா தான் படைச்சிருக்காரு. ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்காருன்னா தன்னுடைய சாயல்ல தன்னுடைய பிள்ளையா. சோ தன்னுடைய பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம், நம்மளுடைய பிள்ளைகள், என் பொண்ணோ என் பையனோ இல்ல நம்மளுடைய பசங்க எப்படி இருக்கணும்னு நினைப்போம் அப்படின்னா, நல்ல பிள்ளையா இருக்கணும், சொல்ற பேச்ச கேட்கணும், கீழ்ப்படியணும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்குன்னு ஒரு கோட்பாடுகள் இருக்கும், ஒரு குட் திங்ஸ் இருக்கும், ஒரு நல்ல குவாலிட்டிக்கான ஒரு டிஃபரன்சியேஷன் நம்ம வச்சிருப்போம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அதுல ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லுவோம், நல்லா பேசணும், அழகா பேசணும், அன்பா பேசணும் அப்படின்னு பேசுற விஷயங்களை பத்தி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது இந்த மாதிரியான காரியத்தை தான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்லுவோம். அப்ப ஆண்டவரோட பிள்ளையா நாம இருக்கும் போது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், நம்மளுடைய காரியங்கள் என்ன மாதிரியா இருக்கணும் அப்படின்னாக்கா,
ஜீவன் உள்ள வார்த்தைகளா இருக்கணும். ஏன் அப்படின்னா ஆண்டவரே வந்து வார்த்தையா தான் இருக்காரு. அவர் தான் வார்த்தையாவே இருக்காரு. வார்த்தை தான் மாம்சத்துல வெளிப்பட்டதா இருக்கு. அப்போ வார்த்தையே ஆண்டவரா இருக்கும்போது அவரோட பிள்ளைகள் அவரோட வார்த்தைகளை மாத்திரம் தான் பேசுகிறவர்களா இருக்கணும். அவரோட வார்த்தை எப்படி இருக்கு? ஆண்டவரோட வார்த்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்குகிற வார்த்தைகளா இருக்கு. ஒரு 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 காரியத்தை சிருஷ்டிக்கிறதா இருக்கு. ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு காரியத்தை புதுப்பித்து கொடுக்கறதா இருக்கு. இது இது சாத்தியமே கிடையாது. இதுக்கு மேல இந்த இடத்துல எந்த ஒரு குரோத்தும் இல்ல அப்படின்னு யோசிக்கிற இடத்துல ஒரு புதுசா ஒரு காரியத்தை சிருஷ்டிக்கிறவரா இருக்கிறாரு. அப்போ அந்த வார்த்தை சிருஷ்டிக்குது. வார்த்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்குது. அந்த வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்தவங்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளா இருக்கு. ஒருத்தவங்களை கனப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்கு. ஒருத்தவங்களை தேற்றுகிற வார்த்தைகளா இருக்கு. அவரு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா யாரையும் கண்டமன் பண்ற மாதிரியான வார்த்தைகளை ஆண்டவர் என்ன பண்ணல, பேசல. அவங்க ஒருத்தவங்க ரொம்ப ஹர்ட் ஆகி வந்தாலும் அவரோட வார்த்தை அவங்களை என்ன பண்ணுது அப்படின்னா ஆறுதல் படுத்துது. அப்ப அவரோட பிள்ளையா நாம இருக்கோம் அப்படின்னாக்கா நாம என்ன மாதிரி வார்த்தை பேசணும்? அவரை மாதிரியே உள்ள வார்த்தைகளை தான் பேசணும். அப்பதான் அவரோட பிள்ளையா நம்ம என்ன பண்ண முடியும்? வெளியே ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்ட முடியும். அவரோட பிள்ளைகள் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தனித்து தெரியக்கூடிய ஒரு மனுஷனா நம்மளால இருக்க முடியும். சரி, நம்ம எப்படி அத பேச முடியும்? எல்லா டைமும் நம்மளால வந்து ஒரு இடத்துல ஒருத்தவங்க கிட்ட அன்பா இருக்க முடியுமா? எல்லா டைமும் ஒரு இடத்துல ஒரு காரியங்களை வந்து ஒருத்தவங்களை ஆறுதல் படுத்துறதா இருக்க முடியுமா? நம்மளால அதை செய்ய முடியுமா? ஆப்வியஸா நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா நம்ம மனுஷங்க. நமக்கு அந்த அளவுக்கான ஒரு ஒரு பொறுமை கிடையாது. ஆனா அவரை பார்க்கும்போது அப்பாவை பார்த்துதான் பிள்ளை தன்னை மாதிரியே எங்க அப்பா மாதிரி அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்ல டெய்லி லைஃப்ல ஒரு ரோல் மாடலுக்கு பாக்குறோம் அப்படின்னா ஒரு அப்பாவை பார்த்துதான் பிள்ளை வந்து எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன செய்யுதோ அந்த காரியத்தை செய்யும். ஒரு அம்மா என்ன பண்ணுதோ அந்த காரியத்தை அந்த பிள்ளை செய்யும். அவங்க அம்மா மாதிரியே இருக்கு, அவங்க அப்பா மாதிரியே செய்யறான், அவங்க அம்மா மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்படுவோம் இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு அப்பாவா இருக்கும்போது அவருடைய குணாதிசயங்களை 100% நம்மளால செய்ய முடியுமான்னு தெரியாது. ஆனா அதுல இருந்து கொஞ்சமாவது நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். அட்லீஸ்ட் பேசிக்கான விஷயங்கள் பிறரை காயப்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தைகளை பேசுறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே அது நம்மள அவருடைய அன்பை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய சாயலை வெளிப்படுத்துறவர்களா நாம இருப்போம். சோ சரி, இதுல எல்லாத்துலயுமே நமக்கு எப்பயுமே வந்து ஆண்டவரை பார்த்துதான் நம்ம ரோல் மாடலா நம்மளோட லைஃப்ல எடுத்துக்குவோம் இல்லையா? எப்படி வந்து ஒரு குழந்தை தன் அப்பாவை கேக்குதோ பாக்குதோ அட்மயர் பண்ணுதோ கத்துக்குதோ, நம்மளும் ஏசப்பாவை பார்த்துதான் அந்த காரியங்களை கத்துக்கிறோம், அட்மயர் பண்ணிக்கிறோம். அவர்கிட்ட பாக்குறதுக்கு முன்னாடி அவர் அந்த பைபிள்ல இருந்து அவர் கொடுத்த வார்த்தைகள்ல இருந்து 2 3 உதாரணங்களை மட்டும் நம்ம எப்படி அந்த மாதிரி வாழணும், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம என்ன மாதிரியா அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா போவாஸ் எடுத்துக்கலாம். போவாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட வேலை செஞ்ச ஆட்கள்ல தன்னுடைய வேலைக்காரர்கள் கிட்ட எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்புள்ளவனா இருந்தான், ரொம்ப கிருபை பாராட்டுகிறவனா இருந்தான், ரொம்ப கிரேசியஸா இருந்தான். அவனை பார்த்தா அவன் பேசுகிறத கேட்கும் போது அவங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஆறுதல் கூறிய காரியங்களா இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு மனுஷன் இடத்துல வேறு மதத்துல இருந்து வேற ஒரு காரியத்துல இருந்த ஒரு ஸ்திரீ ரூத் தன் இடத்துல வரும்போது அவகிட்டயும் எப்படி இருந்தாரா, ரொம்ப அன்புள்ளவரா தான் இருந்தாராம். அந்த அன்பு எப்படியா இருந்ததா, அவர் பேசுகிற வார்த்தைகள்ல அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. ரூத்துக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருந்துச்சு. நம்மளோட வார்த்தைகளை அப்பா இவங்க கிட்ட சொன்னா நமக்கு சேஃப், நம்மளோட ஆபீஸ்லயோ நம்ம வேலை ஸ்தலத்திலயோ நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட சொன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு 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 நல்ல ஐடியா கொடுப்பாங்க, ஒரு நல்ல சஜஷன் தருவாங்க, நமக்கு வந்து என்ன சொல்றது நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான காரியங்களா தான் இருக்கணுமே ஒழிய ஐயோ அவங்க கிட்ட சொன்னா போதும்பா ஊருக்கே சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு காரியம் இருந்துச்சுனாலே அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டியே இருக்காது. நம்ம கிட்ட பேசணும்ன்ற ஒரு ஃபீலே இருக்காது, ஒரு செக்யூரிட்டி இருக்காது, ஒரு பிரைவசி கிடைக்காது. ஒரு ஒரு ஷேர் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும். ஆண்டவரோட பிள்ளைகள் கிட்ட வந்து அந்த பயம் வந்து நம்ம வேலை செய்யற இடத்துல அவங்க கிட்ட காட்டக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பர்சனா நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம யாரா இருக்கணும் அப்படின்னா போவாச போல இருக்கணும். அங்க வேலை செய்யறவர்களா இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம கிட்ட தன்னுடைய காரியங்களை சொல்லும் போது ஃப்ரீயா சொல்றதுக்கான ஒரு காரியமா இருக்கணும்.
அந்த மாதிரி ஒரு ஃபீபிளான ஒரு பர்சனா நம்ம இருக்கணும். அவங்க வந்து ஷேர் பண்ணும்போது எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இவங்க கிட்ட சொன்னா அது எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் சேஃபு, வேற யார்கிட்டயும் இந்த காரியத்தை சொல்ல மாட்டாங்க, இவங்க கிட்ட சொன்னா அவங்க எனக்கு ஒரு நல்ல ஆறுதலா இருக்கும், ஒரு 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 பலன் கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கும், அவங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து என்ன ஆறுதல் படுத்தும். இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் தான் நமக்கு கிடைக்கணும். இது வந்து வேர்ல்ட்லியா இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை வந்து எல்லா இடத்துலயும் வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னா, எல்லா விஷயத்திலயும் செய்ய முடியுமான்னா 100% எனக்கு தெரியல. ஆனா சில விஷயங்கள பேசிக்கா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், அன்னுதினமும் நம்மளோட லைஃப்ல பண்ண வேண்டிய விஷயங்கள்ல இத ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமானா 100% நம்மளால செய்ய முடியும். அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் 90% நம்ம என்ன பண்ணுவோம் இந்த காரியத்துல அச்சீவ் பண்ண முடியும். ஸோ போவாஸ் கிட்ட பேசும்போது அந்த செக்யூரிட்டி இருந்த மாதிரி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட பேசும்போது அந்த செக்யூரிட்டி அவங்க ஃபீல் பண்ணணும், அந்த கைண்ட்னஸ் அவங்க ஃபீல் பண்ணணும், அந்த கம்பேஷன் அவங்க மேல இருக்கிற அந்த கம்பேஷன் அவங்க நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியா நம்மளால இருக்க முடியும். அதே போல நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து கிராண்டடா பேசக்கூடாது. ஏதோ எனக்கும் பேச தெரியும், எனக்கும் நிறைய காரியங்கள தெரியும், அதனால நான் பேசலாம் அப்படின்றத மாதிரி நம்மளோட வார்த்தைகள் என்னவா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுல இன்னொரு உதாரணம் இருக்கு. இது எப்படி அப்படின்னாக்கா, ஒன் மோர் கேரக்டர் இந்த பைபிள் பாத்தீங்க அப்படின்னாக்கா, அபிகேல். அபிகேல் எப்படி அப்படின்னாக்கா, தனக்கு எல்லாருக்கும் அபிகேலுடைய ஸ்டோரி தெரியும். அதுல என்ன அப்படின்னாக்கா, அவ ரொம்ப வைஸா பிஹேவ் பண்ணுவா. அவளுக்கு ஒரு பிரச்சனை வருது அவங்க வீட்ல. அவங்க ஃபேமிலில ஒரு பிரச்சனை இருக்கு. அத ஓவர் கம் பண்ணணும். இதுக்கு மேல போனா ஆபத்து. தன் கணவனுக்கு ஆபத்து, தன்னுடைய வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஆபத்துன்ற காரியமா இருக்கும்போது, அவ என்ன வைஸா டிசைட் பண்றா அப்டின்னா, அந்த காரியம் வர்றதுக்கு முன்னாடியே இம்மீடியட்டா என்ன பண்றா? அத தடுக்கிறதுக்கான எல்லா காரியத்தையும் அவ என்ன பண்றா? ரெடி பண்ணி சாப்பாடுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு யார போய் பார்க்க போறா? தாவீத போய் பார்க்கிறா. பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டே சொல்றா. ரொம்ப வைஸ் டிசிஷனா சொல்றா. "அப்பா நீங்க இத செய்யக்கூடிய காரியம் கிடையாதே. இது உங்களுக்கானது கிடையாதே" அப்படின்னு. அவ எவ்ளோ வைஸா அவளோட வார்த்தைகள் எவ்ளோ கன்வின்சிங்கா இருக்கு அப்படின்னா, ஒரு 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 ராஜாவே ஒரு 2 நிமிஷம் தான் செய்யறது தவறுன்னு நிதானிச்சு யோசிக்கிற அளவுக்கு அவளோட வார்த்தைகள் இருக்கு. அவ என்ன பண்றோம், நம்மளோட வார்த்தைகள் எப்படியா இருக்கணும்னா, அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒருத்தவங்க வந்து நல்ல போஸ்ட்ல இருக்கலாம், நல்ல பொசிஷன்ல இருக்கலாம், இல்ல ரொம்ப ஞானவானா இருக்கலாம், எல்லாம் நம்மள விட அதிகமா தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஆனா, ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஏதோ ஒரு காரியம் நம்ம பேசுகிற வார்த்தைகள், அவங்கள ஏதாவது ஒரு தவறு செய்யாம இருக்கறதுக்கு, அத வந்து என்ன பண்ணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அவங்க பண்ணறது தப்புன்றது இன்டைரக்ட்டா அவங்களுக்கு சொல்றதா இருக்கணும். அந்த தவறுல இருந்து அவங்கள காப்பாத்தக்கூடிய காரியங்களா இருக்கணும். அவங்க செய்ய வேண்டிய ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு பாவமா இருக்கு அப்டின்னாக்கா, அத செய்யாம இருக்கறதுக்கு, அத விட பெட்டர் சாய்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கிற வார்த்தைகளா இருக்கணும். சோ அவங்கள டிஃபெண்ட் பண்ணறதோ, அஃபெண்ட் பண்ணி பேசுறதோ, கண்டமெண்ட் பண்ற வார்த்தைகள விட, அவங்கள பலப்படுத்துறதோ, அவங்கள சிந்திக்க வைக்கிற வார்த்தைகள் நம்ம பேசும்போது, அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்டின்னா, 2 நிமிஷம் அவங்க நிதானிச்சு யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. அவ தாவீத ஒரு கொலை பழியில இருந்து என்ன பண்ணிட்டா? அந்த ஒரு ஒரு மர்டர்ல இருந்து அவ செய்ய வேண்டிய அந்த அந்த கொலையில இருந்து அவ என்ன பண்ணிட்டா அவன? பாதுகாத்தா. அவளோட வயசுனால, அவளோட வயசு டிசிஷன்னால, அவளோட டிசர்ன்மென்ட்னால அவ என்ன பண்ணிட்டா அப்டின்னா, அவ பேசுகிற வார்த்தையினால, அவள் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் பாதுகாத்தா. அவனுடைய கணவன அவ பாதுகாத்தா. சோ நம்ம என்ன பேசுறோம்ன்றது முக்கியம் கிடையாது. எப்படியா பேசுறோம்? என்ன வார்த்தை நாம பேசுறோம் அப்படின்றது தான் முக்கியமா இருக்கு. சோ அந்த அளவுக்கு நமக்கு வேணும் அப்படின்னாக்கா, யார்கிட்ட இருந்து அத கத்துக்க முடியும்னா, ஆண்டவர் கிட்ட இருந்து மட்டும் தான் அத கத்துக்க முடியும். ஏசப்பா கிட்ட இருந்து மட்டும் தான் அத கத்துக்க முடியும். ஏன்னா, வார்த்தையே அவரா தான் இருக்காரு. அப்ப அவரு நமக்குள்ள இருக்கும்போது, ஜீவ ஊற்றா இருக்கும்போது, அவரே வந்து எல்லாமா இருக்கும்போது, நம்ம அவர் கூட இருக்கிற காரியங்கள அவர் என்ன வார்த்தை பேசணும்? எந்த இடத்துல பேசணும்? எவ்வளவு ஞானமா பேசணும்? என்ன அளவுக்கு பேசணும்? அப்படிங்கிறத வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார் நமக்கு? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு விஷயத்திலயும் நமக்கு கத்து தருவார். அது டெய்லி லைஃபா இருந்தாலும், ஒரு 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 புதுசா ஒரு வேலை ஸ்தலத்துல இருந்தாலும், இல்ல புதுசா ஒரு பெர்சன அன்னைக்கு தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுறோம் அப்படின்னாலும், ஏதோ தானோன்னு பேசாம, என்ன வார்த்தை பேசணும்ன்றத அவரு நமக்கு கத்து தருவார். சோ நம்மளோட வார்த்தைகள் வந்து கனப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும். ஞானத்துக்குரிய வார்த்தைகளா இருக்கணும்.
சோ அடுத்து இந்த மாதிரி நம்ம ஏதோ தானோன்னு பேசுறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஏதோ தானோன்னு பேசின ஆட்கள் யாரு பைபிள்ல? நமக்கு நெறைய டைம் கோவம் வரும்போது நம்ம சொல்லுவோம், "அப்பா ஏன் தான் பொறந்தனோ தெரியல" அப்படிம்போம். சில டைம்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, "அப்பா பொறந்ததே வேஸ்ட்" அப்படின்னு யோசிப்போம். நெறைய டைம்ல நமக்கு தெரியாது. நம்ம ஏன் சொல்றோன்றதே தெரியாது. நமக்குள்ள இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன், நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ், நமக்குள்ள இருக்கிற பர்டன்ஸ், ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ், அது இல்லாம பசங்க கூட இருக்கிற ஸ்ட்ரெஸ், வெளிய நம்மள சுத்தி இருக்கிற ஃபேமிலி பிரஷர், இது எல்லாத்துலயும் நம்ம என்ன பேசுறோம்னே நமக்கு தெரியாது. நம்ம என்ன வார்த்தைகள் சொல்றோம்னே தெரியாது. நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட, "ஏன்பா எனக்கு இத பண்றீங்க? பா எதையோ ஒண்ணு ஜெபம் பண்ணணுமே" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தானோ நம்ம ஜெபம் பண்ணிட்டு போற நாட்கள் உண்டு. ஆனா, அத அப்படி செய்யக்கூடாதுன்றதுக்கான காரியங்கள் யோபு சில டைம்ல இதுவரைக்கும் ஆண்டவர் யோபுவ பத்தி சொல்லும்போது நெறைய விஷயங்கள்ல ஆண்டவர் சொல்வார். ஆண்டவர் யோபுவ குறிச்சு சாட்சி சொல்வார். ஆனா யோபுவுமே ஒரு டைம்ல அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அவருக்கு சுத்தி நடந்த காரியங்கள்ல, இந்த நாள் நான் பிறக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி யோசிப்பார். ஏன்? அந்த பலவீனம், அந்த சோர்வு நம்ம வார்த்தை இல்ல, நம்மளோட பலவீனத்துல, நம்மளோட சோர்வுல, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ல, நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நம்ம என்ன வார்த்தை சொல்றோம்னே நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிடுறோம். அது எவ்வளவா ஆண்டவர வந்து காயப்படுத்தும்னே தெரியாது. ஏன்னா, அவருடைய சாயல்ல படைச்சாரு. அவருடைய பிள்ளைன்னு யோசிச்சு படைச்சாரு. அப்போ அந்த வார்த்தைகள் நம்ம என்ன பேசுறோம்? பேசின வார்த்தைகள் நம்ம என்ன பண்ண முடியாது? திருப்பி எடுக்கவே முடியாது. நம்ம 1000 தடவ சாரி கேட்டாலும் ஒருத்தவங்கள காயப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த காரியங்கள என்ன பண்ண முடியாது? எடுக்கவே முடியாது. யோபு பேசினாலும், ஆண்டவர் ஆனாலும் என்ன பண்ணாரு? அந்த யோபுவோடைய கடைசி நாட்கள்ல, அவனுடைய இது எல்லாத்தையும் ரெட்டிப்பானா மாத்தி தந்தாரு. அதுதான் அவருடைய அன்பு. அதுதான் அவருடைய கம்பேஷன். யோபு தன்னுடைய பிறப்ப பத்தி தப்பா என்ன சொல்லுறது? லைக் ஏன் பொறந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசினத கூட, ஆண்டவர் அவ்ளோ கிருபையா இருக்காரு. அவ்ளோ இரக்கமா அவன் மேல என்ன பண்றாரு? அந்த காரியத்த அவ்ளோ பெருசா எடுத்துக்கல. அப்ப மத்தவங்க நம்மள சொல்லும்போது, நம்மளும் அதுக்கு ரிட்டர்னோ, இல்ல நம்மளுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்னால மத்தவங்கள காயப்படுத்தி பேசுகிற வார்த்தைகளோ, எவ்ளோ கஷ்டத்த குடுக்கும், எவ்ளோ வேதனையத்த குடுக்கும் அப்படின்றது நமக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காரியங்கள் ஆண்டவர வெளிப்படுத்தாது. அட் த கோர் மோஸ்ட் லாஸ்ட்டா நம்மளோட பர்ப்பஸ் என்னவாயிடும்? வேல்யூ 0வா போயிடும். ஏன்னா நம்ம ஆண்டவர தான் ரெப்ளிகேட் பண்ணணும். ஆண்டவரோட பிள்ளைன்றத தான் காட்டணும். அப்ப இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசும்போது, ஆண்டவர என்ன பண்ணிடுறோம் அந்த இடத்துல? விட்டு குடுத்துடுறோம். கிராண்டடா என்ன பண்ணிடுறோம்? விட்டுடுறோம். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா, அ ஜஃபாத்துன்னு இருக்காங்கல்ல. அத என்ன சொல்றது? வாட் இஸ் திஸ்? தமிழ்ல எனக்கு தெரியல அவருடைய நேம் எப்படி சொல்லன்னு. அவரு பண்ணும்போது கூட, ப்ராமிஸ் கொடுக்கும்போது கூட, அ என்ன சொல்றாரு அப்டின்னா, ஜெபம் பண்ணும்போது, "அப்பா எனக்கு இந்த வெற்றி கிடைச்சா போதும்." நம்ம ப்ரே பண்ணும்போது சில டைம்ல, "அப்பா எனக்கு இது குடுங்க, அத குடுங்க." ஏதோ தானோன்னு, இது குடுத்துடலாம்ப்பா. 1 ஹவர் நான் ஜெபம் பண்ணிடுறேன்ப்பா. ஆ ஓகேப்பா. இந்த 24 ஹவர்ஸ்ல 2 1/2 மணி நேரம் உங்களுக்கு தசமபாகமா நான் என்ன பண்ணிடுறேன், பிரேயருக்கு குடுத்துடுறேன்." கிராண்டடா சொல்லிடுறோம். ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடுறோம் வார்த்தைகள குடுத்துடுறோம். ஆனா அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம அத ரியாலிட்டில செய்யணும் அப்படின்ற பட்சத்துல நம்மளால என்ன பண்ண முடியல அத? கொஞ்சம் கூட செய்ய முடியல. சோ அந்த அந்த நீ நியாயாதிபதி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஜட்ஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய பிரேயர்ல வந்து, "அப்பா எனக்கு இந்த வெற்றிய குடுங்க. அந்த வெற்றிய குடுத்தீங்கன்னா, நான் முதல்ல எந்த காரியத்த பார்க்குறேனோ, அத உங்களுக்கு நான் என்ன குடுத்துடுறேன்? சாக்ரிஃபிஷியலா குடுத்துடுறேன். உங்களுக்கு நான் அத வந்து பலியா செலுத்துறேன்" அப்படிங்கிறாரு. ஒரு வெற்றியும் ஆண்டவர் என்ன பண்றாரு அவருக்கு? குடுத்துடுறாரு. வாங்குன வெற்றிய அவ்ளோ ஹேப்பியா, அவ்ளோ எக்ஸைட்மென்ட்டா அந்த வெற்றிய கொண்டாடிட்டு அவரு வர்றாரு அந்த நியாயாதிபதி. வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய பொண்ண என்ன பண்றாரு? பாத்துடுறாரு. பார்க்கும்போது என்ன ஆயிடுது? அவருடைய லைஃபே மொத்தமா போச்சு. அந்த வெற்றியோட அவ்ளோ சந்தோஷமா அவருக்கு என்னவாயிடுச்சு? வீணா போச்சு. என்ன நம்ம ப்ராமிஸ் பண்றோம் ஆண்டவர்கிட்ட? என்ன வார்த்தைய சொல்லி ஜெபம் பண்றோம்? என்ன கேட்கிறோம் நம்ம? அப்படின்றதுல நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஏன்னா, நம்மளோட வார்த்தைகள் நம்மள கண்டமன் பண்ணும். அவரு அந்த மேத்யூல சொல்லியிருக்காரு இல்லையா? நம்ம என்ன பேசுறோமோ அதுக்கு அக்கவுண்டபிலிட்டி நம்ம குடுக்கணும் ஆண்டவருக்குன்னு. அப்போ அதே போல நம்ம என்ன பேசுறோமோ, அதுக்கான நியாய தீர்ப்புல வரும்போது அந்த கண்டமனும் அவரு பண்ணுவாரு. சோ நம்ம என்ன பண்றோமோ நமக்கு அது கார்னர் ஆகும் திருப்பி. ஏதோ தானோன்னு அந்த வார்த்தைகள் நம்மளால என்ன பண்ண முடியாது? பேச முடியாது.
அந்த ஜட்ஜு அவ்வளவு அழகா சொல்லிட்டாரு, நான் என்ன ஃபர்ஸ்ட் வருதோ என் கண்ணு முன்னாடி நான் பலி செலுத்துறேன் ஆண்டவரே அப்படின்னு. கடைசியா யார் வந்தா ஃபர்ஸ்டா? அவருடைய பொண்ணு. அது எவ்வளவு துக்கத்துக்குரிய விஷயம், எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அவருடைய மகளை அவர் பலி செலுத்துறது, சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்றப்போ அவ்வளவு ஈஸி கிடையாதுல்ல. எவ்வளவு பார்த்து ரசிச்சு வளர்த்திருப்பாரு. கிராண்டடா பேசின வார்த்தை ஆண்டவர் தானே அப்படின்னு, ஒரு லெத்தாஜிக்கா நம்ம பேசுற வார்த்தை. அந்த மாதிரி பேசுகிற காரியங்கள் அவருக்கு அது லாஸ்ட் என்ன ஆயிடுச்சு, கடைசியா he has to sacrifice his daughter. நம்ம வந்து சராசரியா நம்ம கூட வேலை செய்யறவங்களையே நம்ம வந்து ஏதோ தானோன்னு வார்த்தைகளை நமக்கு தெரியாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்தவோ இல்ல அவங்கள பத்தி நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஃபால்ஸ் டெஸ்டிமனி சொல்லுறதோ, எந்த காரியத்தையும் பேசக்கூடாது. அவங்க எங்க கேட்கவா போறாங்க, அவங்க கவனிக்கவா போறாங்க, கிடையாதுங்க. ஆண்டவர் நம்மள பாக்குறாரு. அப்ப மத்தவங்களுக்காக நம்ம வாழல, ஆண்டவருக்காக வாழறோம். ஏன்னா நம்ம அவரை ரெப்ளிகேட் பண்றோம். அவர் எந்த இடத்துலயும் அந்த மாதிரி என்ன பண்ணல, பேசல. யாரையுமே வந்து என்ன பண்ணல, குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் அவரு பேசல. அவர் சிலுவையில அடிக்கப்பட்ட போது கூட இயேசு அடிக்கும் போது கூட, ஏன்பா என்ன அடிக்கிறீங்க, நீங்க சொன்னது என்ன, நீங்க செஞ்சதை தானே நான் சொன்னேன் அப்படின்னு அவ்வளவு அன்பாதான் கேட்டாரு. அவரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவரு வார்த்தையா இருக்காரு. அப்போ அவரு நினைச்சிருந்தா அப்பயே அவர் என்ன பண்ணிருக்கலாம், கோவப்பட்டிருக்கலாம்ல. அப்ப அவரு நினைச்சிருந்தா அவரோட வார்த்தையினால அவரை கர்ஸ் பண்ணிருக்கலாம்ல, திட்டி இருக்கலாம்ல, எதை வேணாலும் செஞ்சிருக்கலாம் ஆண்டவர். ஆனா அவர் அவ்வளவு அன்பா இருந்தாரு, அவ்வளவு இரக்கமா இருந்தாரு. அப்ப நான் அப்படி எதுவுமே தப்பா சொல்லலையே அப்படின்னாரு. அந்த மாதிரி இருக்கணுங்க. நம்மள இரிட்டேட் பண்ணும் போதும் ஆப்வியஸா எனக்குமே நிறைய டைம் இரிட்டேட் ஆகும். இது எனக்கான வார்த்தையும் கூட தான். சோ நம்ம கோவப்படும் போது 2 நிமிஷம் ஆண்டவர் யோசிச்சோம்னா, அவரோட பிள்ளையா நாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்ன்றது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவரை போல அன்பா இருக்க கத்துக்கணும், அவரை போல நேசிக்கிற வார்த்தைகளை நம்ம பேசணும், அவரை போல பலப்படுத்துகிற வார்த்தைகளை பேசணும். இப்போ இதெல்லாம் நம்மளால எப்போ பேச முடியும் அப்படின்னா, அவர் நம்ம கூட இருந்தா மாத்திரம்தான் பேச முடியும். அவரே வந்து என்ன சொல்றது, ஐ எம் த லிவிங் வாட்டர் அப்படிங்கிறார். சோ அவரு நம்ம கூட இருக்கும் போது அவர் தான் வார்த்தையா இருக்காரு. ஜீவனுள்ள வார்த்தை அவரு மாத்திரம்தான். எல்லாத்தையும் உருவாக்குறது அவரு மாத்திரம்தான். அவரோட வார்த்தை ஒண்ணு கூட வீணாவோ விருதாவோ போகாது அப்படிங்கிறார். அப்ப அவரோட வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கும்போது, நம்ம ஒருத்தரை ஆறுதல் படுத்தும் போது அந்த வார்த்தை வெறுமையா போகாது, அவங்கள ஆறுதல் படுத்தும். ஒருத்தவங்களை கனம் பண்ணும் போது அந்த வார்த்தை வீணா போகாது, அவங்கள கனப்படுத்தும். ஒருத்தவங்களை வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க, அவங்கள பலப்படுத்துகிற வார்த்தைகள் நம்ம பேசும்போது ஆப்வியஸா அந்த வார்த்தை வெறுமையா வராது, பலப்படுத்தும். ஏன் அப்படி பலப்படுத்தும்? ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கும்போது அவரோட வார்த்தை கிரியை செய்யும், அவரோட வார்த்தை நமக்கு வல்லமையை கொடுக்கும், அவரோட வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். சோ அந்த மாதிரி இருக்கணும். அதே போல தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், ஆண்டவரோட ஊழியக்காரர்களா இருக்கட்டும், நம்ம ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். ரீல்ஸ்ல, ஷார்ட்ஸ்ல நிறைய இடங்கள்ல இந்த ஊழியக்காரர் அப்படி பேசுறாரு, அந்த ஊழியக்காரர் அப்படி பேசுறாரு, அந்த தெய்வ மனுஷன் அப்படி பேசுறாரு அப்படின்னு நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்றோம், கேக்குறோம், பாக்குறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு மினிஸ்ட்ரி பண்ணாலும் சரி, ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஆண்டவரோட பிள்ளையா இருக்கும் போது அவங்களை என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்தவோ அவங்கள டான்ட் பண்ணவோ நம்ம கூடாது. சோ டான்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது ஆண்டவரை நம்ம டிஸ்ஓபே பண்ற மாதிரி, ஆண்டவரை இல்ட்ரீட் பண்ற மாதிரி. அந்த மாதிரி எலாய்ஷாவை வந்து ஆண்டவர் ஒரு உதாரணமா வச்சிருப்பாரு இதுல. என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னாக்கா, அவரை பார்த்து எல்லாம் நீங்க வந்து பால்ட் ஹெட்டடா இருக்க, நீ வந்து என்ன சொல்றது மொட்டை தலையா இருக்க அப்படின்னு அந்த வாலிப பிள்ளைகள்லாம் கிண்டல் பண்ணும்போது அவருக்கு அவ்வளவு கோபம் வரும். அவர் என்ன பண்ணிடுவாரு, ஊழியக்காரங்க நம்மள ஆசீர்வதிக்கணுமோ இல்லையோ, சபிக்க கூடாதுங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பிள்ளைங்களை கர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கர்ஸ் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, ஒரு கரடி வந்து அந்த 42 பேர் இருந்த பிள்ளைகளையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. நமக்கு அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஆசீர்வாத வார்த்தைகள் தான் வேணும். ஏன் அப்படின்னா நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம மத்தவங்களுக்கு ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லணும். அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஆண்டவரோட வார்த்தைகள் தான் வேணும். கனப்படுகிற வார்த்தைகள் வேணும், பலப்படுத்துகிற வார்த்தைகள் வேணும். மத்தவங்கள ஹர்ட் பண்ணவோ கர்ஸ் பண்ணவோ அந்த வார்த்தைகள் நமக்கு வேண்டாம். அப்ப ஊழியக்காரங்களை நம்ம எவ்வளவு கவனமா பேசும்போது, அவங்கள பத்தி பேசும்போது எவ்வளவு கவனமா பேசணும். கிராண்டடா ஒரு விஷயம் தெரியலன்னா ரொம்ப சிம்பிளுங்க, எஸ் நோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆண்டவர். எஸ்னா ஆமேன், இல்லையா அமைதியா இரு. நம்மளால பொய் சொல்ல முடியலனாலும், பொய் சொல்ல பிடிக்கலனாலும்
தெரிஞ்சும் நம்மளால சொல்ல விருப்பம் இல்லைன்னா அமைதியா இருக்கிறது பெட்டர். அப்போ நம்ம வாயின் வார்த்தையில தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னாக்கா, மரணமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. அப்போ அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவர் அந்த வார்த்தைக்கும் அந்த நாவுக்கும் அவ்வளோ காரியங்கள் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப குட்டி, அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ஷார்ப்பான ஒரு காரியம். காயப்படுத்தக்கூடிய காரியமும் அதுதான், காயத்தை கட்டக்கூடிய காரியமும் அதுதான். ஸோ ஆண்டவரோட வார்த்தை, அவரோட பிள்ளைகளா நாம இருக்கும்போது, நம்ம எந்த அளவுக்கு அன்பா ஒரு ஒரு என்ன போவாஸ போல எவ்வளோ அன்பா, எவ்வளோ கரிசனை, எவ்வளோ கிரேஷியஸா இருக்க முடியுமோ, நம்ம அந்த அளவுக்கு நம்மளோட கூட இருக்கவங்க கூட இருக்கணும். அதே போல அபிகேல போல எந்த அளவுக்கு நம்மளால வைஸா யோசிச்சு ஒரு காரியங்கள நம்மளுடைய தீங்குல இருந்து, தேவையில்லாத பொல்லாப்புல இருந்து நம்மள காத்துக்கொள்ள முடியுமோ, நம்ம குடும்பத்த காத்துக்கொள்ள முடியுமோ, அந்த அளவுக்கு வைஸா நம்ம காத்துக்கொள்ளணும். அதே போல எந்த ஒரு நம்ம பண்ண போறோம், ஆண்டவர்கிட்ட ஒரு ஒரு காரியத்த கேட்க போறோம் அப்படின்னாலும், ஏதோ தானோன்னு அந்த ஜட்ஜ் போல கேட்காம, ஞானமா கேட்கிறவங்களா இருக்கணும். சாலமன் ஞானமா எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரேன்னு கேட்டது போல, ஞானமான காரியங்கள நம்ம கேட்க பழகணும். கிராண்டடா கேட்காம, அந்த மாதிரி ஞானத்தோட நடந்துக்கிறவர்களா இருக்கணும். எந்த ஒரு ஊழியக்காரங்களையோ, எந்த ஒரு நம்ம கூட வேலை செய்யற மனுஷங்களையோ, நம்மளோட ஃபேமிலில இருக்கிறவங்களையோ, பிள்ளைகளையோ அன்பான வார்த்தைகள்ல சொல்லணும். ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைகளை சொல்லணும். பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லணும். அவங்கள வந்து என்ன சொல்றது? ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வார்த்தைகளை சொல்லணுமே ஒழிய, காயப்படுத்துறதோ, டீக்ரேட் பண்றதோ, ஒரு ஒரு அவங்கள நோகடிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாத அளவுக்கு இருந்தாலே நம்ம நல்ல கனி கொடுக்கிறவர்களா நம்ம இருப்போம். இது எல்லாம் எப்போ நம்ம நல்ல கனி கொடுப்போம்னா, நம்ம ஆண்டவரோட கூட இணைந்து இருந்தா மாத்திரம் தான் அதை செய்வோம். நம்ம இதையும் தாண்டி ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்த சொல்றாரு, எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நம்மள நியாயத்திருக்கும். நம்மளோட வார்த்தையே நம்மள கண்டமெண்ட் பண்ணும். இது எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய காரியங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் மீதியான காரியங்களை நம்மளுடைய லைஃப்ல செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. இது வரைக்கும் அப்படி செஞ்சிருந்தோம்னா, இனி என்னோட வாயின் வார்த்தை நன்மைக்கு ஏதுவானதாவே இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி ஆண்டவர் நம்மள நடத்துவார். ஆமென்.